ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங்கில் யூடியூப் சேனல்லேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வாங்க நம்ம ஒரு புதினா வச்சு ஒரு துவையல் செய்யலாம். அது வந்து இட்லி தோசைக்கும் சப்பாத்திக்கும் ஏற்ற மாதிரி, சாதத்துக்கும் ஏற்ற மாதிரி செய்யலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். வீடியோக்கு போகலாம். பாருங்கள், இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். சீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் தான். தக்காளி, ஒரு சின்ன தக்காளி, ஒரு துண்டு தேங்காய், பூண்டு 2 பல், 2 காஞ்ச மிளகா, ஒரு கோலி சைஸ் புளி எடுத்திருக்கேன். இந்த புதினாவுக்கு தகுந்த மாதிரி புளி வச்சுருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாவை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். அதனால் வறந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ஒரு சீரகத்தையும் போட்டுக்கலாம். அது கூட தக்காளி போட்டுக்கலாம், புளி போட்டுக்கலாம். பூண்டு தேங்காயும் போட்டுக்கலாம். தேங்காய் அப்படியே கூட போடலாம். வறுத்துட்டு போட்டாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 நாளுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. இப்போ வரைக்கும் வறுந்துருச்சுங்க. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு புதினா வதக்கிடலாம். புதினா நல்லா வதங்கிடுச்சு வாசனையாக. இப்போ நம்ம இது எடுத்துடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். ஆறிடுது. நம்ம இதை ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் இருக்கிறதுனால சின்ன ஜார்லேயே நம்ம அதை அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதினாவை சேர்த்து உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது அரைச்சாச்சு. இப்போ நம்ம பாருங்கள், இது கொஞ்சம் தான் இருக்கும். நம்ம வெளியே இந்த புதினாவை சேர்த்து உப்பு போட்டு கொஞ்சம் டம்ளர் தண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவு உப்பு சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும் காரத்துக்கு. அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம், அதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. நல்லா சூப்பராக கலராக இருக்குது. இப்போது நம்ம ஒரு கிணத்துல இதை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சீரகம், பூண்டு, இதில் ஒரே ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்துறதுனால இது செமையாக வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் இது செஞ்சு பார்த்தீங்கன்னா அதை அடிக்கடி செய்வீங்க. இது மாதிரி இது ஒரு கிணத்துல போட்டாச்சு. நம்ம இதுக்கு ஒரு தாளித்து இதில் போட்டுடலாம். ஸ்பூன் எண்ணெய் போட்டுடலாம். 2 கடுகு, 2 முழு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து இதில் சட்னியில் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. சட்னி கலரு நல்லா அருமையாக இருக்குது. இது சாப்பாட்டுக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லா சாதத்துக்கும், தக்காளி சாதம், இந்த மாதிரி சாதத்துக்கும் ரெடி. அதே சமயம் நம்ம இட்லி தோசைக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் புதினா வாங்கிட்டு இந்த மாதிரி அரைச்சி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட் பார்த்துடலாம். அதை செய்யலையே உப்பு எல்லாம் அளவாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு சட்னி இருந்தால் போதும் நம்மளுக்கு, வேறு எதுவும் தேவையில்லை சைடிஷ். சரி, நன்றி, வணக்கம், பாய்.